ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ மிஸ் அவுட் பண்ணாம எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாமா? வந்து Manuvit அப்படின்ற கம்பெனில இருந்து இவங்க பைத்தான் டெவலப்பர், ஜாவா டெவலப்பர், குவாலிட்டி அனலிஸ்ட், டீம் லீடர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெஸ்டர், டேட்டா அனலிஸ்ட், ஸ்க்ரம் மாஸ்டருக்கான ஓப்பனிங் கொடுத்திருக்காங்க. ஜாப் லொகேஷன் வந்து 3 லொகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு salary வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. டவுட் கிளாரிபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அவங்களோட வெப்சைட் கொடுத்திருக்காங்க. ஸோ அதையுமே போய் நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் அவுட் பண்ணிக்கோங்க, மிஸ் அவுட் பண்ணாம. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கின் இன்டர்வியூ பத்தி தான் பார்க்க போறோம். எமிகான் அப்படின்ற கம்பெனில இருந்து ஒரு ட்ரைனி சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான ஓப்பனிங் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்க பிஇ, பிடெக், எம்சிஏ, பிசிஏ, எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வாக்கின் இன்டர்வியூ 28 அக்டோபர்ல இருந்து 31 அக்டோபர் வரையுமே நடக்கும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. டைம் அண்ட் வென்யூ கொடுத்திருக்காங்க. கீழே வந்து லொகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டு டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா QR கொடுத்திருக்காங்க. அந்த QR யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கீழே அவங்களோட வெப்சைட் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்குள்ளயுமே போய் நீங்க ஒன்ஸ் செக் அவுட் பண்ணிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் அவுட் பண்ணாம. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா மெட்லாப் அப்படின்ற கம்பெனில இருந்து நமக்கு நிறைய ஓப்பனிங் கொடுத்திருக்காங்க. ரெக்கார்ட் டு ரிப்போர்ட், அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் டு பே, அதுக்கப்புறம் பேரோல், இது எல்லாத்துக்குமே வந்து வாக்கின் இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. இந்த வாக்கின் இன்டர்வியூ 31 அக்டோபர் ஃப்ரைடே தான் நடக்க போகுது. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு 2 to 8 years 2 to 11 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா அவங்க கீழே வந்து QR அண்ட் லிங்க் கூட கொடுத்திருக்காங்க. அது யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் அப்ளை பண்ணிட்டு டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் அவுட் பண்ணிக்கோங்க, மிஸ் அவுட் பண்ணாம. நெக்ஸ்ட் ஒரு வாக்கின் இன்டர்வியூ பத்தி பாத்துடலாமா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சால்வஸ் இந்தியா அப்படின்ற கம்பெனில இருந்து நமக்கு வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்திருக்காங்க. HR ரெக்ரூட்டருக்கான ஓப்பனிங்கும் MAIS எக்ஸிக்யூட்டிவ்கான ஓப்பனிங்கும் கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க ஃப்ரெஷர் ஆர் இன்டர்ன்ஷிப் பண்ணிருந்தீங்கனாலும் அட்டன் பண்ணிக்கலாம். HR ரெக்ரூட்டருக்கு, MA எக்ஸிக்யூட்டிவ்க்கு 1+ year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. 10 AM ல இருந்து இந்த வாக்கின் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க. டவுட் கிளாரிபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. போறதுக்கு முன்னாடி உங்களோட ரெஸ்யூமை கீழே கொடுத்திருக்க மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிட்டு டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்லா சாஃப்ட்வேர் அப்படின்ற கம்பெனி. இந்த கம்பெனி வந்து மதுரையில லொகேட் ஆயிருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 8 October 2025 சாட்டர்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க. என்னென்ன ரோல்னு பாத்தீங்கன்னா சீனியர் ஜாவா டெவலப்பர், ஜூனியர் ஜாவா டெவலப்பர், ரியாக்ட் ஜேஎஸ் டெவலப்பர் அண்ட் சப்போர்ட் ஜாவா டெவலப்பருக்காக ஓப்பனிங் கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு 4 to 8 years 1 to 3 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 2 to 4 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸும் வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் 2 இருக்குன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் வந்து மதுரையில நடக்கும், 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா மும்பைல நடக்கும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிக்கோங்க, வென்யூ யூஸ் பண்ணி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாம யூஸ் அவுட் பண்ணிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டால்வார்ட் அப்படின்ற கம்பெனில இருந்து நமக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்திருக்காங்க. என்னென்ன ஓப்பனிங்ஸ்னு பாத்தீங்கன்னா SDK டெவலப்பர், IOS டெவலப்பர், UA ஆட்டோமேஷன் டெஸ்டர், சீனியர் ஆங்குலர் டெவலப்பர், D365 ஆர்கிடெக்ட்கான ஓப்பனிங் தான். லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பூனே, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி, சென்னை கொடுத்திருக்காங்க. நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இமீடியட் ஜாயினஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் அவுட் பண்ணிக்கோங்க, மிஸ் அவுட் பண்ணாம. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபிகன் டெக்னாலஜிஸ்ல இருந்து நமக்கு நிறைய ஓப்பனிங் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிளட்டர் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், டெஸ்க் நெட்வொர்க் இன்ஜினியர், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்கான ஓப்பனிங் தான். இதுக்கு எல்லாத்துக்குமே மினிமம் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான். நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி உங்க ரெஸ்யூம் ஷேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. டவுட் கிளாரிபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேஸ் டெக் அப்படின்ற கம்பெனில இருந்து எம்பெடட் ஹார்ட்வேர் டிசைன் இன்ஜினியருக்கான ஓப்பனிங். நீங்க BE, BTech, ECE, EEE படிச்சிருந்தீங்க அப்படின்னா 21-24 பேட்சா இருந்தீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். 0 to 3 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலான்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் சம்மத்த ரெக்ரூட்மெண்ட் ஸ்கில் கொடுத்திருக்காங்க. ஸோ அதையுமே ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. சேலரி பேக்கேஜ் வந்து 4 LPA கொடுத்திருக்காங்க. இமீடியட் ஜாயினர்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. கோயம்புத்தூர் தான் லொகேஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க.
நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது சப்ஜெக்ட் லைன்ல எம்பெடட் ஹார்ட்வேர் டிசைன்றத போட்டு நீங்க வந்து மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இதை யூஸ் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலைஸ் ஆர்சிஎம் அப்படின்ற கம்பெனில இருந்து வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. 1 நவம்பர் இந்த வாக்கின் இன்டர்வியூ நடக்கும். என்னென்ன ரோல் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான ஓப்பனிங் தான். இதுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு 1 to 4 year of எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். .NET ஃபுல் ஸ்டாக் பைத்தான்லாம் தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெக்கமெண்டட் ஸ்கில்ல வந்து ஆட்டோமேஷன் யூசிங் பைத்தான், அதர் லாங்குவேஜஸ், ஷார்ப் அந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 to 7 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரெக்கமெண்டட் ஸ்கில்ஸ்லயும் வந்து கொடுத்துருக்காங்க அதே தான். ஸோ ரொம்ப ப்ரிஃபரபிள் வந்து ஏஎம்எல் தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான். லொக்கேஷன் வந்து தெரியலன்னா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ தான். ஸோ டைரக்டாகவே இன்டர்வியூ அட்டன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் அவுட் பண்ணாம. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எங்கே வேலை சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் பை பை கைஸ்.